ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலா பற்றின விஷயத்த நம்ம சொல்லாமல் விட்டால் என்னோட மனசாட்சி என்னை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச காவேரி என்ன பண்ணுறாங்க, அவரோட பிறந்தநாள் கிஃப்டாக அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பல வகையில் யோசித்து கண்டிப்பாக அவர் பண்ண அளவுக்குலாம் நம்மளால் பண்ண முடியாது, ஏதோ நம்மளால் புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசித்து ஒரு ரிங்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனடியாக கடைக்கும் வந்து போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அழகான விஜய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிங்கு வந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க வச்சுக்கிறாங்க. குமரன் மாமாவுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்த கதை எல்லாத்தையும் வந்து பேசுகிறாங்க. வந்து சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப அழகாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க விஜய் கிட்ட. குமரன் மாமாவுக்கு இப்படி விஜய் பண்ணதை நினச்சி எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. பல விஷயங்களை பேசுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக 12 மணி ஆற தருணத்தில் ரிங் எடுத்துகிட்டு வந்து விஜய்க்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. பார்த்த விஜய், என்னது இது, எப்போ வாங்கின இது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது பிடிச்சிருக்காவா, ரொம்ப அழகாக இருக்குது காவேரி, எப்போ வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, காவேரி வாங்கி கொடுத்தா பிடிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விஜயும் வந்து அழகாக போடுறாரு. நான் கடையில் வாங்கின பொருளாக இருக்கக்கூடாதுன்னு தானே கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கப்புறமா காவேரி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் நம்ம இந்த நேரத்தில் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீயா இது கேட்குற, எனக்கே அதிசயமாக இருக்கே, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய்க்கு சந்தோஷமாக இருக்குது, காவேரி இப்படிலாம் வந்து பேசுறதை நினச்சி பயங்கரமாக எக்ஸைட் ஆகிறாரு. இதுக்கப்புறமா 2 பேரும் வந்து காரில் போயிட்டே இருக்காங்க. போயிட்டுருக்க தருணத்தில் கொஞ்ச நேரம் வண்டியை ஓரமாக நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நிறுத்துங்களேன், வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா அப்படியே நடந்து போகலாமா கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் ஓரமாக நின்ன காவேரி விஜயோட தோளில் வந்து கையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட அன்பை வந்து பயங்கரமாக வெளிப்படுத்துகிறாங்க விஜய் கிட்ட. உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்க, அது எப்படி பிடிக்காம போகும், உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, விஜயும் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேஷுவலாக சொல்ல, அவங்க கிட்ட ஒன்று சொல்லணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலை வந்து சொல்கிறாங்க ரொம்பவே அழகாக விஜய் கிட்ட காவேரி. இதனால விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாரு. காவேரி கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரதை பார்த்து, நீ எப்படிலாம் பேசுகிற காவேரி, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, ஏன் நான் பேசக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, சேச்சா அப்படி சொல்லலை, நீ இப்படிலாம் என்கிட்ட பேச மாட்டியே காவேரி, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாரு. காவேரியும் விஜய் மேலே வச்சிருந்த அளவு கடந்த அன்பை வந்து விஜய் கிட்ட வெளிப்படுத்துறதை பார்த்து விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறமா பொழுதும் விடியது, விஜய்க்கு எல்லாரும் வந்து விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க தாத்தா பாட்டி. அதுக்கு முன்னாடி ராகினி வந்து காவேரியை பார்த்து, என்ன காவேரி இன்னைக்காவது சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டுமா விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு எப்படியாவது நான் சொல்லிடுவோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லையே காவேரி, நீ தெளிவாயிட்ட போல, சொல்லு சீக்கிரமாக சொல்லு, அதுக்காக தான் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்போதும் போல் ராகினி பேச ஆரம்பிக்கிறாங்க. கோவிலுக்கு போன காவேரி ரொம்பவே மனமுருகி ரொம்பவே கண்கலக்கத்தோட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக காவேரியை பார்த்த விஜய், என்னாச்சு காவேரி ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சச்சா ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நான் அவங்கள ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி என்ன காவேரி, எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், என்ன நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, என்னோட பர்த்டே கிஃப்ட்டு கடையில் வாங்கின ஒரு கிஃப்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தீங்களா இல்லையா, அதனால் கடையில் வாங்காத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கணும்ல கண்டிப்பாக, அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கிஃப்ட்டு காவேரி, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜயை வந்து வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயோட பிறந்தநாள் பரிசாக வெண்ணிலாவை கொண்டு வந்து காவேரி கூப்பிட்டு வந்து காட்டுறாங்களா. அதுக்கப்புறமா காவேரி இந்த ஊரை விட்டு கொடைக்கானல் போயிடுறாங்களா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.